ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கவி பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோ பார்க்கலாம். உண்மையிலே சொல்கிறேன், இது ஒரு பார்க்குறதுக்கு சிம்பிள் வீடியோவாக இருந்தாலும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. ஏன்னா எனக்கு வந்துட்டு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து மெயில் அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி நான் சர்டிஃபிகேட்டை ஓப்பன் பண்ணும்போது நான் அந்த சைஸ் தெரியாமல் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ கவரோடு சேர்த்து சர்டிஃபிகேட்டும் வந்துட்டு எனக்கு டேமேஜ் ஆயிடுச்சு. அப்புறம் இது நான் இப்போ அப்ளை பண்ணி எப்படி வாங்குறது அப்படின்னு கேட்டாங்க. ஃபீஸ் டீட்டெயில் எல்லாமே நான் வந்து சொல்லிட்டேன். இருந்தாலும் அந்த மிஸ்டேக் நடக்காமல் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ யூனிவர்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் செமஸ்டர் பேட்டர்ன் வந்து மாறிடுச்சு. சரிங்களா? இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் செமஸ்டர் இருக்கும்போது அந்த சர்டிஃபிகேட்டோட லென்த் வந்துட்டு அந்த கவரில் கரெக்டாக இருக்கும். இப்போ செமஸ்டர் பேட்டர்னில் சர்டிஃபிகேட்டோட லென்த் வந்து கொஞ்சம் அக்யூரேட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த கவரில். இருந்தாலும் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் கவனமாக ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு இந்த பிக்சரில் தெரிகிற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு சர்டிஃபிகேட் வந்துட்டு நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க. சரிங்களா? இது வந்து இந்த கவரோட ஒரு சாம்பிள் கவர் இருக்குது. ஒரு சாம்பிள் கவரோட சேம் சைஸ் கவர் தான். இந்த சேம் சைஸ் கவரில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சர்டிஃபிகேட்ஸ் வரும். கரண்ட் மார்க் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, சிஎம்எஸ் ஆக இருந்தாலும் சரி, இப்போ அது நான் செமஸ்டரை விட கம்பேர் பண்ணும்போது லென்த்தும் அகலமும் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த பிக்சரில் தெரியும் மாதிரி இந்த கவரில் ஃபுல் சைஸ் இருக்கும் அந்த சர்டிஃபிகேட். ஸோ இந்த ஃபுல் சைஸில் இருக்கிற மாதிரி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் அதுக்கடுத்து ஒரு பிக்சரை காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி அந்த கவரை வந்துட்டு ஒரு வெளிச்சத்தில் காட்டினீங்கன்னா உள்ளே இருக்கிற சர்டிஃபிகேட் எந்த அளவுக்கு இருக்குது, ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கவர் வந்துட்டு எவ்வளோ வெளியே இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ சர்டிஃபிகேட் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் ஏன்னா இப்போ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இப்போ 22 AY பேட்சஸில் இருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிசி, சிஎம்எஸ், ப்ரொவிஷனல் மூணுமே ஒரே கவரில் வந்துடும். நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ண தேவையில்லை, யூனிவர்சிட்டி விசிட் பண்ண தேவையில்லை. நீங்கள் டியூஷன் ஃபீஸ் எழுதி எக்ஸாம்ஸ் எழுதி பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் ஷீட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். நீங்கள் இது 22க்கு முன்னாடி உள்ள பேட்சஸ்லாம் வந்துட்டு சிசி அப்ளை பண்ணுறதுக்காக யூனிவர்சிட்டி அவங்க விசிட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் 22 AY பேட்சஸில் இருந்து இதுக்கு இனிமேல் வரும் காலங்கள் அனைத்தும் எல்லா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லா பேட்சும் யூனிவர்சிட்டி வர தேவையே கிடையாது. எல்லா சர்டிஃபிகேட்ஸும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இந்த மாதிரி கவர் நீங்கள் ரிசீவ் பண்ணும்போது அது வெளிச்சத்தில் காமிச்சிங்கன்னா இந்த கவரை கொஞ்சம் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். சர்டிஃபிகேட் நான் அதுக்கு சாம்பிள் அந்த ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நான் ஒரு கவர் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும், அந்த சர்டிஃபிகேட்டோட நிழல் அந்த கவரில் தெரியும். அதை நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கவரை வந்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். கவரை எப்போவுமே கட் பண்ணாதீங்க. யூனிவர்சிட்டி எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கவரை வந்து பேஸ்ட் பண்ணி தான் அனுப்புவாங்க. சரிங்களா? இப்போ இந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி கவரை வந்து அவங்க பேஸ்ட் பண்ணி தான் அனுப்புவாங்க. இந்த மாதிரி நீங்கள் அழகாக சும்மா நீங்கள் எடுத்து இழுத்திங்கனாலே வந்துடும். சரிங்களா? அதை கட் பண்ணாதீங்க. இதுக்கு முன்னாடி அந்த சப்ஸ்கிரைபர் மெயில் அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கவரை ஓப்பன் பண்ணலை, அவங்க கவரை கட் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. ஸோ கவரை கட் பண்ணி எடுக்கும்போது அவங்களுக்கு அந்த மார்க் ஷீட்டும் கட்டாயே வந்துருச்சு. ஸோ ஏன்னா திருப்பி நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு வந்துட்டு அந்த மாதிரி மார்க் ஷீட் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் டூப்ளிகேட்டோ சம்திங் அப்ளை பண்ணணும்னா அந்த காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கரண்ட் மார்க் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் டூப்ளிகேட் இந்த மாதிரி நீங்கள் சிஎம்எஸ் ஆக இருந்தாலும் சரி, அந்த சார்ஜஸ் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதிகமாக இருக்கோ கம்மியாக இருக்கோ அது வந்து நம்மளுக்கு முக்கியம் இல்லை, அது நம்மளுக்கு வந்து தேவையில்லாது தான். சரிங்களா? ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் கவனமாக அந்த கவரை ஓப்பன் பண்ணிங்கனாலே போதுமானது தான். உங்களுக்கு அந்த பேஸ்ட் பண்ணி தான் அனுப்புவாங்க, ஸ்டேப்லர் பண்ணி அனுப்பவே மாட்டாங்க. சரிங்களா? அது மேலே டேப்பு இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஈஸியாக சிம்பிளாக பிரிக்கிற மாதிரி தான் அனுப்புவாங்க. ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கவரை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சைஸ் ஃபுல் சைஸாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி அந்த வெளிச்சத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அளவு தெரியும். சப்போஸ் இந்த கவர் பிரிக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக பிரிக்க முடியும். பிரிக்க முடியாமல் சூழ்நிலை வரவே வராது. அந்த அளவு அப்படியே தெரியும். இது வந்து இப்போ நீங்கள் பிரிச்சிட்டிங்கன்னா பரவாயில்ல. சரிங்களா? சப்போஸ் நீங்கள் இல்லாதப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் யாராவது பேரண்ட்ஸ், பிரதர்ஸ் யாராவது ரிசீவ் பண்ணி அவங்க வந்துட்டு தெரியாமல் பிரிச்சிட்டாங்க, சப்போஸ் பிரித்து எடுத்துட்டாங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. கட் பண்ணி கம்பல்சரி கவரை கட் பண்ணி எடுத்தாங்கன்னா சர்டிஃபிகேட் கண்டிப்பாக டேமேஜ் ஆயிரும். சரிங்களா? கண்டிப்பாக கவரை ஓப்பன் பண்ணி தான் எடுக்கணும். கவரை கட் பண்ணி எடுக்கவே எடுக்காதீங்க. உங்கள் வீட்லேயும் சொல்லிடுங்க. ஏன்னா இந்த மாதிரி இதே நான் சேம் சைஸ் கவர் தான், சேம் சைஸ் உள்ள ஒரு மாடல் ஒரு சின்ன பேப்பரை தான் நான் உள்ளே வச்சுருக்கேன். நீங்கள் இல்லாதப்பனா கவரை அப்படியே பத்திரமா வாங்கி ரிசீவ் பண்ணி வச்சுருக்க சொல்லிடுங்க. இல்லைன்னா வீட்டில் உள்ளவங்கள ஓப்பன் பண்ண வேணான்னு சொல்லிடுங்க. சரிங்களா? ஒரு அவசரத்தில் ஒரு ஆர்வத்தில் அவங்க ஓப்பன் பண்ணிடுவாங்க. சப்போஸ் அது டேமேஜ் ஆகிருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அதை பே பண்ணி தான் நீங்கள் அதை வந்து மார்க் ஷீட்டை வந்துட்டு நீங்கள் சரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் டைம் சார்ஜஸ்லாம் நீங்கள் எதுவுமே பே பண்ணாதீங்க. கவனமாக அந்த கவரை ஓப்பன் பண்ணிட்டீங்கனாலே போதும். கட் பண்ணவே பண்ணாதீங்க. கம்பல்சரி சிசர்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. இந்த அளவு சைஸ் பார்த்துட்டு நீங்கள் அந்த கவரை பிரித்து நீங்கள் நீட்டாக ஓப்பன் பண்ணி நீங்கள் எடுத்துருங்க. அவ்வளோதான், வேறு சிம்பிள் தான். நீங்கள் என்ன அதுக்கு ஏன்னா இது வந்து யாருக்குன்னா அவங்க வந்துட்டு கவரை பிரிக்கிறதுக்கு பதிலாக ஆக்சுவலாக வந்துட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க சிசர் யூஸ் பண்ணி கவரை பிரிச்சுருக்காங்க. கட் பண்ணதில் சர்டிஃபிகேட்டும் சேர்ந்து கட் ஆயிடுச்சு.
பேப்பர் மட்டும் தனியாக வந்துருச்சு. இருந்தாலும் அதை நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இருந்தாலும் அது ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டோட இது வராது, அந்த கிளாரிட்டி வராது. சரிங்களா? அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ வந்துட்டு நம்ம வந்து போட்டிருக்கோம். அவங்க 1 மாதத்துக்கு முன்னாடியே மெயில் அனுப்பிச்சிருந்தாங்க. இருந்தாலும் நம்ம அந்த வீடியோ போட்டோம்னா கண்டிப்பாக நீங்கள் கவரை பிரிக்கும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, உங்கள் இந்த கோர்ஸ் முடிச்சு எல்லா சர்டிஃபிகேட்டும் ரிசீவ் பண்ணுற வரைக்கும் உங்கள் ஏரியா போஸ்ட் மேனை காண்டாக்ட் நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் சர்டிஃபிகேட் நீங்கள் சப்போஸ் அவங்க யூனிவர்சிட்டிலேருந்து அனுப்பும்போது ரிசீவ் ஆகலை அப்படின்னா அவங்க பக்கத்து வீட்லேயோ இல்லை பக்கத்து ஷாப்லேயோ எங்கேயாவது கொடுப்பாங்க, இல்லை அவங்க பக்கத்தில் ரிலேட்டிவ் வீட்லேயே கொடுப்பாங்க. அந்த மாதிரி அவங்கள நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, நான் அதுக்கு ஏற்கனவே நம்ம தனியாகவே வீடியோ போட்டிருக்கோம். சப்போஸ் அவங்க கொண்டு வர்றப்போ உங்கள் வீடு லாக் ஆகிருக்கு இல்லை அப்படின்னா சர்டிஃபிகேட் யூனிவர்சிட்டிக்கு ரிட்டன் அனுப்பிச்சிருவாங்க. யூனிவர்சிட்டி செகண்ட் டைம் கவரை போஸ்ட் பண்ண மாட்டாங்க, ரிட்டர்ன்ஸில் வச்சுருப்பாங்க. நீங்கள் யூனிவர்சிட்டி டைரெக்டாக விசிட் பண்ணி தான் அந்த கவரை வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம தனியாக ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அது எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த கவரை பிரிக்கும் போது ரொம்ப கவனமாக பிரிங்க. சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணாதீங்க. அந்த டாப் கவரை ஓப்பன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நீட்டாக வந்துடும். இருந்தாலும் அந்த சைஸோட கவர் பார்த்துட்டு நீங்கள் உள்ளேருந்து எடுக்கும்போதுனாலும் சரி, நீங்கள் அதை பிரிக்கும்போது ரொம்ப கவனமாக பிரிங்க. சரிங்களா? ஒரு கவரை தப்பாக பிரிக்கிறதுனால சர்டிஃபிகேட் டேமேஜ் ஆகி நீங்கள் மறுபடியும் பே பண்ணி சர்டிஃபிகேட் வாங்குறதுனா அது வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் மணி தான். ஏன்னா அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு ஒன்று நடந்திருக்குது, அதனால தான் நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் யூனிவர்சிட்டியில் வந்துட்டு கோர்ஸ் முடிச்சு எல்லா சர்டிஃபிகேட் வாங்குற வரைக்கும் உங்கள் ஏரியா போஸ்ட்டுமே நம்பரை வாங்கி சேவ் பண்ணிக்கோங்க. நீங்கள் முன்னாடியே சொல்லிடுங்க, இந்த மாதிரி நான் இல்லைனாலும் இந்த பக்கத்து வீட்டில் கொடுங்க, இல்லை பக்கத்து ஷாப்பில் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து சொல்லி வச்சுருங்க. ஏன்னா சப்போஸ் ஒரு வேளைனா பார்த்தீங்கன்னா நீங்கள் திருநெல்வேலியாக இருக்கலாம், நியர்பை ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை. நான் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே இருக்கிறீங்க அப்படின்னா திருப்பி நீங்கள் யூனிவர்சிட்டி தான் டைரெக்டாக விசிட் பண்ணி தான் அந்த கவரை வாங்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் ஃபஸ்ட் டைம் யூனிவர்சிட்டி சென்ட் பண்ணும்போதே நீங்கள் அந்த போஸ்டல் கவரை நீங்கள் ரிசீவ் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா, மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி தொலைதூர கல்வி இயக்கம் மூலிமா இருக்கிற எல்லா டவுட்ஸும் உங்களுக்கு கிளியராக இருக்கணும். உங்களுக்கு அட்மிஷன் ரிலேட்டட், அப்புறம் அசைன்மெண்ட்டு, என்னென்ன கோர்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது, ஃபீஸ் டீட்டெயில், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் நம்மள்ட்ட வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணிக்கோங்க.